ஜெபத்தில் போகும் பொழுது பவுல் ஜெபிக்கிறான், உம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தாரும். ஒரு மனிதன் இந்த கர்த்தர் நல்லவர், உடைய அன்பு, அவர் ஆழம் நீளம், இதை குறித்து வேதத்தில் அறிந்து கொள்வதற்கு அந்த பிரகாசமான மனக்கண்களை கேட்கும் பொழுது தேவன் பார்க்கிறான், அவரை குறித்து நன்றாய் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பாருங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி பிச்சு பெரண்டு புடுங்கி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவரை இன்னார் என்று அறிந்து கொண்டால் போதும், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எந்த கணவன் மனைவி ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, கடவுளுடைய வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, தேவனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் ஆசீர்வாதத்திற்கும் தேவனுடைய எதிர்காலத்திற்கும் தப்பவே முடியாது என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. தாவீது சொல்கிறான், மான்கள் நீரோடைகளில் வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிப்பதற்காக என்ன பண்ணியிருக்கிறது, கதறி கொண்டிருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு தேவனை தேடுகிற அந்த தாகம், அந்த பற்றுதல், அந்த பாசம், தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டாகுமானால் நிச்சயம் சொல்றேன், அவனுடைய அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார்கள். யாரு இதை குறித்தெல்லாம் ஒரு தாகம், வெளிப்பாடு, வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்களோ, நிச்சயம் சொல்லுகிறேன், அவர்கள் மாடா உழைத்தாலும் சரியே, ஓடாய் தேய்ந்தாலும் சரியே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை துளி அளவு பெற்று என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஏன்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் சிந்தை அவர்கள் என்ன கொடுக்கும், ஜீவனை. ஆவியின் சிந்தனை என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் அடிப்படையிலே தன் சரீரத்தை கட்டுப்படுத்தி, ஆசையை கட்டுப்படுத்தி, தேவ வார்த்தைக்கு நேராய் தன்னை நடத்துகிறவன் பாருங்க, அவனுடைய சிந்தை முழுவதும் பாருங்க, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்க மாட்டான். ஆவியின் சிந்தை, தேவ வார்த்தையின் சிந்தை, அவருடைய திட்டத்தின்படி நான் நடந்து கொள்ளும் பொழுது ஆவியின் சிந்தை என்ன உண்டாகும், ஜீவன். ஜீவன் என்ன? நல்ல வாழ்க்கை, நல்ல வீடு, நோய் இல்லாத ஒரு சரீரம், தேவன் வைத்திருக்கிற எதிர்காலங்கள். மாமிச சிந்தை என்றால் என்ன? துளி அளவு கூட கடவுளை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது என்ற இந்த அறிவு இல்ல, அதை குறித்து எதுவும் கிடையாது. எப்படி இருக்குது மாமிச சிந்தனை? என்ன, அங்க ஓடலாமா, இங்க வேலைக்கு ஓடலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு போகும்போது ஆவியின் சிந்தை என்ன உண்டாக்குறது, மரணத்தை உண்டாக்குறது. அதனாலதான் பாருங்க, அவங்க பாருங்க மாமிச சிந்தையில ஓடி 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 கடைசியா பாத்தீங்களா உடம்பு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அப்புறமா சொல்லுவாங்க, நான் எவ்வளவு இந்த குடும்பத்திற்கு மாடா என்ன பண்ணேன், உழைச்சேன், ஓடா தேஞ்சேன், ஆனா என்ன புரிஞ்சுக்கல, ஒன்னும் நிக்கல, நடக்கல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாமிச சிந்தை உன்னை மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்படின்னா ஆண்டவரே இங்க தேவை கிடையாது, எல்லாம் கரெக்டா வேலைக்கு போறான், நல்லா சம்பாதிக்கிறான், அவனே சம்பாதிச்சு நல்லா பத்திரமா வச்சுக்கிறான், அவன் வீடு மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னா இயேசுநாதர் தேவையே கிடையாது. தேவன் சொல்லுகிறான், இந்த மாமிச சிந்தையை ஒரு மனிதன் என்றைக்கு உடைத்து எறிகிறானோ, ஆண்டவரே நான் அல்ல, எனக்குள் வாழ்வது கிறிஸ்துவே. பவுல் சொல்றான் பாருங்க, கிறிஸ்துவே. இன்னொரு இடத்துல சொல்றான், இயேசுவே என்னுடைய ஞானமாய் இருக்கிறேன். இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு ஞானம் என்பதை அங்கே சொல்லுகிறது. அதனால பாருங்க, சபைக்கு வர்றது கிடையாது. உலகத்தான் சபைக்கு வர விரும்ப மாட்டான். உலகத்தை என்ன, இந்த பிசாசின் கையில் இருக்கிறவன் சபைக்கு வர விரும்ப மாட்டான். இங்கே வந்து உட்கார்ந்து நல்ல தெளிந்த சிந்தையோடு தேவ சத்தியத்தை கேட்க விரும்ப மாட்டான். மூன்றாவது, மனம் விட்டு கடவுளை ஆராதிக்கவும் விரும்ப மாட்டான். ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த கண்ணு தெரிஞ்ச போதாது,
உள்ள ஒரு கண் இருக்கிறது. அந்த கண் உண்மையான ரட்சிக்கப்பட்டால் ஆவியானவர் போய் பிசாசு கட்டி வைத்திருக்க அந்த மனக்கண்ணை என்ன பண்றாரு? ஓபன் பண்ணி விடுகிறார். அதான் பாருங்க, கட்டுகளில் இருந்து விடுதலை. இந்த மனக்கண் ஒரு மனுஷனுக்கு தெரியல, திறக்கல அப்படின்னா, உண்மையை சொல்றேன், சத்தியத்தை குறித்து நீங்க எத்தனை வருஷம் கேட்டாலும் ஒரு துளி அளவு கூட உள்ள போய் அவனுக்கு தாக்கத்தை என்ன பண்ணாது? உண்டாக்காது. அதனாலதான் ஜெபத்திற்கு போகும்போது ஜெபிக்கணும். ஆண்டவரே, பிசாசிய மனக்கண்ணை என்ன பண்ணிருக்கிறான்? கட்டி வைத்திருக்கிறான். உன்னை ஆராதிக்க முடியாம, உங்க வார்த்தையை படிக்க முடியாம, கேட்க முடியாம, உங்களுக்காக ஊழியத்திற்கு நேரத்தை செலவிட முடியாதபடி என் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர் சொல்றாரு, ஆவியானவரே, பிசாசு கட்டி வைத்திருக்கிற இந்த மனக்கண்களை கொஞ்சம் என்ன பண்ணுங்க? ஓபன் பண்ணி விடுங்க ஆண்டவரே. ஓபன் பண்ணா வேதத்துல பார்க்கலாம், அவர் இரக்கமுள்ளவரா, அன்புள்ளவரா, இரக்கமுள்ளவரா, மனதுருக்கமுள்ளவரா, மனிதனுக்கு என்ன கொடுக்க வந்தார் என்பதை இந்த மனக்கண் திறக்கும் பொழுது இந்த பாருங்க, இந்த உள்ளம் அவர் வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சிக்கும். ஒரு வாரம் கோயிலுக்கு போலனாவே உண்மையா ரட்சிக்கப்பட்டவனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு மாதிரியே இருக்கும் பாருங்க அவனுக்கு. ஐயோ, நான் தேவனை விட்டு என்ன பண்ணிட்டேன்? பெண் வாங்கி இப்படி இருக்கிறானே அப்படி. 3 நேரம் சாப்பாடு டைம் இருக்கு. அந்த 3 நேரம் பாருங்க, எல்லாரும் சாப்பிடணும்னு விரும்புறாங்க இல்லையா? காலையில, மத்தியானம், நைட்டு எல்லாம் சாப்பிடணும் விரும்புறாங்க. ஆனா இந்த விருப்பம் உள்ளவங்களுக்கு, ஆனா நான் ஒரு ரட்சிக்கப்பட்டு வேணாம் சபைக்கு போகாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்றதவ தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல தெரியும். ஆனா இருந்தாலும் பிரபஞ்சத்தின் அதிபதியோடு அவன் கைகோத்து இருக்கிறான். அதனால அவன் அவ்வளவு சீக்கிரம் இதை கேட்கறதுக்கு வரமாட்டான்.